அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, ரசாயன வேளாண்மையிலிருந்து இயற்கை விவசாயத்திற்கு மாறும் உழவர்கள் எல்லாம் லாப நோக்கை இரண்டாவதாக கருதி நஞ்சில்லா உணவு வகைகளை மக்களுக்கு அளிக்க வேண்டுமென்ற உயரிய நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்றனர். ஆரம்ப கட்டத்தில் இயற்கை வேளாண்மையில் லாபம் குறைவாக இருந்தாலும் நாளடைவில் மண்வளம் மேம்பட்டு நிறைவான மகசூல் தருகிறது என்பது பல இயற்கை உழவர்களின் கருத்து. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் வேலூர் மாவட்டம் பட்டு கிராமத்தில் உயிராற்றல் வேளாண்மை செய்து வரும் திரு சிவசங்கரன் அவர்கள் சுமார் 10 ஆண்டுகளாக ஒரு தற்சார்பு உயிராற்றல் இயற்கை விவசாயி. இவர் செய்யும் இயற்கை வேளாண்மை இவருக்கு முழு ஆத்ம திருப்தி அளிக்கிறது என கூறும் இவரின் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம். எனது நிலப்பரப்பு 5 ஏக்கர் 35 சென்ட்டுங்க. இந்த நிலத்தில் 420 தென்னை மரங்கள் இருக்குது. சப்போட்டா ஒரு 50 மரங்கள் இருக்குது ஊடு பயிராக. வாழை நடவு செய்துள்ளேன். மூங்கில் இருக்குது. சிறிய அளவில் காய்கறிகள், முருங்கை மரம், ஆல் ஸ்பைசஸ் செடிங்க, முள்ளுசீத்தா மரம், அத்தி மரம், ஜம்புநாக மரம், சாத்துக்கொடி, எலுமிச்சை என தென்னைக்கிடையிலே பல வகையான ஊடுபயிரை செய்துள்ளேன். நான் ஒரு இயற்கை விவசாயி. 2009 கொத்தூர் ரமணன் பண்ணையில் நம்மாழ்வார் ஐயாவுடைய பயிற்சியில் கலந்து கொண்டேன். அதன் பிறகு 2009 இயற்கை விவசாயத்தை பின்பற்றுகின்றேன். மேலும் அதே பண்ணையில் எனக்கு திரு நவநீத கிருஷ்ணன், மேட்டுப்பாளையம் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் மூலமாக உயிராற்றல் வேளாண்மை அறிமுகமாகியது. அன்றிலிருந்து இன்று வரை உயிராற்றல் வேளாண்மை முறையில் பயிர் செய்து வருகின்றேன். வேறு எந்த செலவும் இல்லாமல் உயிராற்றல் வேளாண்மையினுடைய 3 விதமான இடுபொருட்கள் மற்றும் பஞ்சகவியா, ஈயம் பழக்கரைசல் போன்றவற்றை பயன்படுத்துகிறேன். தொழு உரம் மற்றும் உயிராற்றல் வேளாண் இது தவிர வேறு எந்த விதமான இடுபொருட்களும் வர்றதில்லை. தற்சார்பு விவசாயமாக இதை நான் செய்து வருகின்றேன். செலவில்லா விவசாயமாகவும் ஃபெர்மாகல்ச்சர்னு சொல்லுவாங்க, அந்த முறையில் இந்த நம்ம நிற்கிற பண்ணையை நிர்வகித்துட்டு வரேன். இந்த தென்னை மரத்தினுடைய கழிவுகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கின்ற இந்த பள்ளத்தில் நிரப்பி உள்ளேன். தேவையற்ற கழிவுகளை இதில் சேர்ந்துருக்கு. இது அப்படியே மக்கி அதன் பிரகாரம் அது நிலத்துக்கு உரமாக மாறிவிடும். எந்த விதமான செலவு இல்லாமல் இதை நிர்வகித்து வரேன். இதன் 2 தென்னை மரத்துக்கு இடையில் அடிப்பகுதிக்கு தண்ணீர் செல்லாமல் மையமாக இருக்கிற 4 அடி பரப்பில் மட்டுமே தண்ணி போகும். தண்ணீருடைய செலவும் சிக்கனமாகுது. மரம் அதுக்கு தேவையான அளவுக்கு வேறு கொண்டு போயிட்டு அங்கே தண்ணி எடுத்துக்குது. ஒரு வருடத்திற்கு எனக்கு 200 தேங்காயிலிருந்து 225 தேங்காய் அளவிற்கு எனக்கு ஒரு மரத்திலிருந்து கிடைக்குது. நானே சொந்தமாக வெட்டி இதை சந்தைப்படுத்திடுறேன். நம் சந்தை ஆரம்பித்திருக்கின்ற காரணத்தினால இதை எண்ணெயாக வேலையோட பண்ணி எண்ணெயாக விற்பனை செய்யலான்ற திட்டம் இருக்குது. அது இல்லாமல் வெர்ஜின் கோகனட் ஆயில் என்று சொல்லக்கூடிய அதுக்கு தேவையான கருவிகளை இப்போ தேடிக்கொண்டு இருக்கிறேன். இப்போ தற்சமயம் வீட்டில் செய்து நண்பர்களுக்கு மட்டும் அதை கொடுத்துட்ருக்கேன். இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் செலவில்லா விவசாயம், நிரந்தர விவசாயம், இயற்கை விவசாயம், உயிராற்றல் விவசாயம், 4 விதமான முறைகளில் இதை செஞ்சிட்ருக்கேன். இது இல்லாமல் பாலேக்கர் ஐயாவுடைய ஜீவாமிர்த கரைசல் இதையும் பயன்படுத்திக்கிறேன். இப்போ டீகம்போசர் சமீப கால வரவான டீகம்போசரையும் பயன்படுத்துகிறேன். ஆத்ம திருப்திக்காக விவசாயம் செய்யக்கூடிய ஆள் நான். இது வருமானம் என்பது அப்புறம். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். சிறிய வயதிலிருந்தே நான் இந்த விவசாய பணியில் இருக்கேன். எனக்கு தேவையான அளவிற்கு இதில் வருமானத்தை நான் பார்த்துக்கிறேன். என்னை சார்ந்திருக்கிற நண்பர்கள், என்னை சார்ந்திருக்கிற உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கும் இதிலிருந்து நிறைய கனி வகைகளை கொடுக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒரு விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு தேவையான அறிவு பரிமாற்றத்தை, நல்ல சிறந்த பணியில் உள்ளவர்களை அழைத்து அல்லது பயிற்சி பெற்ற விவசாயிகளை அழைத்து இயற்கை விவசாயத்தை பற்றிய தகவல்களை நான் இங்கே அறிவு பரிமாற்றத்திற்கு உண்டான வேலைகளை செய்து கொண்டு வரேன். அது இல்லாமல் உயிராற்றல் வேளாண்மைக்கு என்று தனியாக ஒரு 2 தொட்டி கட்டியிருக்கேன். அந்த உயிராற்றல் வேளாண்மை என்பது 3 விதமான அடிப்படையில்
இதை நான் தயாரிக்கிறேன். ஒன்று வந்து மூலிகை சாண உரம், சிபிபின்னு சொல்லுவாங்க, கவ் புட் பெட். குறிப்பாக நாட்டு பசுமாட்டினுடைய சாணத்தை ஒரு தொட்டியில் சிறு சிறு பகுதிகளாக நன்றாக பிசைந்து சிறு சிறு பகுதிகளாக அதை இட்டு, அந்த சாணத்துடன் 250 கிராம் முட்டையினுடைய ஓடு மட்டும், 250 கிராம் போர் போடும்போது வருகின்ற கல் தூள், மூன்றையும் நன்றாக பிசைந்து பாய்லருக்கு போடுகின்ற சின்ன சின்ன உருண்டையை போல அதில் இட்டு, அதில் மேட்டுப்பாளையம் நவநீத கிருஷ்ணன் அவர்களிடம் வாங்கக்கூடிய ப்ரிப்பரேஷன், மென்யூர் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க, அதில் அங்கங்கே ஒரு தொலையிட்டு தொட்டியில் இட்டுறேன். அதன் பிறகு அது 30 நாள் அதை அப்படியே ஈரம் காக்குமாறு வைத்து கொண்டு இருந்து, அதன் பிறகு மண்வெட்டியால் அதை நல்லா கலாரை விடணும். அது மாதிரி ஒரு 4 முறை, ஒரு 150 நாள் பொறுத்து அது பயன்பாட்டுக்கு வரும். இப்போ சிபிபியினுடைய பயன்பாடு என்பது நிலத்தினுடைய வளத்தை அதிகரிப்பதற்காகவும், இலைவழி ஊட்டமாகவும் கொடுக்கலாம், வேர்வழி ஊட்டமாகவும் தரலாம். ரொம்ப குறைவான செலவில் ஒரு விவசாயத்தை செய்ய முடியும்னா அது உயிராற்றல் வேளாண்மை தான். இரண்டாவதாக இருக்கின்ற உரத்தின் பெயர் வந்து கொம்பு சாண உரம்னு பேர். இறந்த பசுமாட்டினுடைய கொம்பில் நாட்டு பசுமாட்டினுடைய சாணத்தை எடுத்து கொம்பில் அடைச்சி ஒரு 2 அடி ஆழத்திற்குள்ளே வைத்து, அதை வடக்கு பக்கம் பார்ப்பது போல் பசுமாட்டினுடைய கொம்பு நுனி வடக்கு பார்த்தாடி வச்சோம்னா 6 மாத காலம், குளிர்காலம் இருக்கணும், மழைக்காலம் இருக்கணும், வெயில் காலம் இருக்கணும், அப்படி 3 பருவங்களில் வருவதைப் போல அதன் நிலத்தில் பூமிக்குள்ளாக புதைத்திருந்தால் விண்வெளியில் இருக்கிற ஆற்றலை அந்த கொம்பு உள்வாங்கி, நம்ம வீட்டில் ஆண்டனா இருப்பதை போல் ஒரு டவர் எப்படி வேலை செய்தோ அது மாதிரி இந்த கொம்பில் விண்வெளியினுடைய ஆற்றல் வந்து உள்ளே வந்து தங்கியிருப்பதாக அது தகவல். அடுத்ததாக ஒரு சில கல் குவாரிகளில் கிடைக்கக்கூடிய படிகாரத்தை போன்ற ஒரு சிலிக்கா கல் இருக்குது. அந்த கல் எடுத்துன்னு வந்து இறந்த பசுமாட்டினுடைய கொம்பில் கல்லை தூள் பண்ணி ஒரு ஈரப்படுத்தி ஒரு புட்டுனுடைய பதத்துக்கு வந்த பிறகு இறந்த பசுமாட்டினுடைய கொம்பில் அடைச்சி அதையும் பூமிக்குள்ளே புதைச்சி வச்சுருப்போம். இதனுடைய பயன்பாடுன்னு பார்த்திங்கனாக்கா, ஒரு ஏக்கருக்கு 4 கிராம் போதுங்க. அப்படியே அது எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அந்த பகுதியில் சுற்றூரம் தெளித்தால் போதும், செடியின் மீது விழ வேண்டியன்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல அது இம்யூனிட்டி பவரை அதிகரிச்சிடும். அந்த 2 டிகிரி வெப்பநிலை இந்த இடத்துல குறைஞ்சிருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமி நினைக்கும் அந்த ஆன்சிலிக்கா கொடுக்கலாம். நான் வருடத்திற்கு 5 முறை அந்த ஆன்சிலிக்கா கொடுக்குறேன். அதனுடைய பயன்பாடுன்னு பார்த்திங்கனாக்கா, நல்ல பூக்கள் எடுக்கும், ஃப்ளவரிங் நல்லா இருக்கும். காய்ப்பு தன்மைன்னு பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாம் காயாக மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக அதனுடைய இனிப்பு சுவை அதிகரிக்கும். பழத்தினுடைய ஷைனிங், மினுமினுப்பு தன்மையும் நல்லா இருக்கும். இது 10 வருட காலமாக நான் பயன்படுத்திட்டு வரேன், 2009 அடுத்த நிகழ்வாக ஊட்டமேற்றிய தொழு உரமாக மாற்றும்போது இந்த சிபிபி கொண்டும் பஞ்சகவியாவை கொண்டும் இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் பயன்படுத்துகிறேன். அதிகமாக போட வேண்டிய எரு ஒரு மரத்துக்கோ அல்லது ஒரு செடிக்கோ கொடுக்குற அளவை விட 1/3 பங்கு அளவு கொடுத்தா போதும், செடியினுடைய வளர்ச்சிக்கு அது சிறப்பாக இருக்கும். இந்த பழ வகைகள் இதெல்லாம் பார்க்கும்போது முழுமையாக நான் வந்து மார்க்கெட் பண்ணுன்ற எண்ணத்தில் வளர்க்கலை. குடும்பம், நமக்கு தேவையானது, உறவுகள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் அனைவருக்கும் அதை பகிர்ந்தளிக்க வேண்டிய எண்ணத்தில் தான் போயிட்டுருக்கேன். ஒருவேளை அதிகமாக வரும்போது அப்போது சந்தைப்படுத்தியிருக்கேன். சப்போட்டா வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும்ன்றது என்னுடைய நிலத்திலேருந்து கிடைக்கின்ற பழம். எல்லா பழங்களையும் வந்து இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். ஆனால் தண்ணீர் அளவு பார்த்திங்கன்னா மிக அதிகமான உப்புத்தன்மை உடையது. பாலாற்றங்கரையில் அமைந்திருக்கின்ற கிராமம் இது. ஆம்பூர், வாணியம்பாடி போன்ற பகுதிகளிலிருந்து பாலாற்றில் கலக்கக்கூடிய அந்த கழிவு நீர், தோல் பதனிடக்கூடிய கழிவு நீர் ஆற்று பகுதியில் கலந்ததால் இந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால தான் நிறைய பேர் எல்லாமே தென்னைக்கு மாறிட்டாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் எல்லா பயிர் வகைகளும் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போது இன்றைய சூழலில் இப்போது ஒரு விவசாயி எப்படி வியாபாரி ஆக முடியும் அப்படின்னு சிந்தித்து வேலூரில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதியின் பேரிலும் கிராமப்புற நகர்ப்புற வாழ்வாதார திட்ட அலுவலகத்தில் அணுகி ஒரு நம் சந்தைன்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கோம். காலையில்
6 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் சந்தை நடைபெறும். முதலில் நுகர்வோர்கள் குறைவாக இருந்தாங்க. இப்போது நல்ல நுகர்வோர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம பொருளை விலை நாம்ளே விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உழவர் சந்தை விலையை விட 20% அளவுக்கு அங்கே அதிக விலை வைத்து விற்பனை செய்கிறாங்க. இயற்கை விவசாயிகள் மட்டுமே அந்த சந்தையில் விற்பனை செய்ய முடியும். அதுக்கு அந்த நகர்ப்புற கிராமப்புற வாழ்வாதார திட்டத்தினுடைய இயக்குனர் சார்பாக அனைவருக்கும் ஒரு அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க. இந்த அடையாள அட்டையை வைத்து கொண்டு தான் அங்கே விற்பனை செய்ய முடியும். இப்போ நாம் நிற்கக்கூடிய இந்த நிலத்தில் இது பெர்மாகல்ச்சர்னு சொல்லக்கூடிய நிலைத்த நீடித்த வேளாண்மைக்கு உண்டான அடிப்படையில் இதை திட்டமிட்டு செயல்பட்டுன்னு இருக்கேன். 2 தென்னை மரங்களுக்கு இடையில் ஒரு 4 அடி அல்லது 5 அடி அகலத்திற்கு மட்டும் கால்வாய் எடுத்து அந்த பகுதியில் மட்டும் தண்ணீர் கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தண்ணீர் சிக்கனத்துக்கும் பயன்படுது. அதே நேரத்தில் உடனுக்குடனே தண்ணி பாய்ச்சக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதிரி திட்டத்தில் வந்திருக்கு. இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம் இது வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே தேவையற்ற எல்லா கழிவுப் பொருட்களையும் இந்த காடிக்குள்ளே 2 தென்னை மரத்துக்கு இடையில் ஒரு காடி அமைச்சு 2 அடி ஆழம் காடி அமைச்சிட்டு அதில் தேவையற்ற இந்த கழிவுப் பொருட்களை உள்ளே போடும்போது அது மக்கி பிற்காலத்தில் அது உரமாக அப்படியே மாறிட்டே வருது. இப்போ டீகம்போசர் வந்த பிறகு அதை திறந்து கொடுத்தோம்னா வேகமாக அது மக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இந்த 2 தென்னை மரத்துக்கு இடையில் எங்கே நான் தண்ணி கட்டுறனோ அந்த இடத்துல வாழை செடிகள் பல்வேறு வகையான வாழையை வச்சுருக்கோம். இப்போ 10 மாதம் நெருங்க போது ஒரு சிலது இங்கே கொலை போட்டிருக்கு. கற்பூர வாழை, செவ்வாழை, இலைக்கி, வாழைக்காய், முந்தன் வாழைன்னு சொல்லக்கூடிய வாழைக்காய் செடி, அடுத்ததாக மஞ்சள் வாழை, பச்சை வாழை, பல வகையான வாழையை இங்கே கலந்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி கட்டக்கூடிய பகுதியில் மட்டும் வாழைச்செடி வச்சுருக்கிறேன். வாழைக்கும் தண்ணி வந்துடுச்சு. தென்னை வந்து அந்த இடத்துல அந்த தண்ணி எடுத்துக்குது. அதனால் ஒரே நேரத்தில் பல பயன்பாடாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த முறையில் பண்ணியிருக்கேன். இந்த நாம் நிற்கக்கூடிய இந்த தென்னந்தோப்பு 30 வருட வயதுள்ள தென்னை மரங்கள். இன்றைக்கி தென்னை வந்து நல்ல வளமான ஒரு தென்னையாக எனக்கு அமைஞ்சிருக்குது. வாழ்க்கைக்கு ஆதாரமாகவும் இருந்தது எங்களுக்கு தென்னை தான். இன்றைக்கி வந்து எனக்கு ஆசிரியர் பணியிலிருந்து வெளியே வந்த பிறகு முழுமையான விவசாயத்துக்கும் இந்த தென்னை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நான் மக்களிடம் கேட்டுக்கொள்வது, இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற டிவி பார்த்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளிடம் கேட்கக்கூடிய ஒரே கோரிக்கை, நீங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய விவசாயியாக இருந்தாலும் உங்கள் நிலப்பரப்பில் சிறிய அளவிலாவது 1 ஏக்கர் நிலம் வைத்திருந்தால் ஒரு 25 சென்ட்லையாவது உங்களுக்கு தேவையான முறையில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை உருவாக்கிங்க. குரோ யுவர் ஓன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே உருவாக்கணும். ஆக ஒரு மக்களுக்கு தேவையான பொருள் நல்லதாகவும் கொடுக்கணும், நாம் நல்ல பொருளை சாப்பிடணுன்ற நோக்கத்தில் ஒவ்வொரு பகுதியாக இயற்கை விவசாயத்துக்கு மாறிக்கொண்டு வந்தால் எதிர்காலத்தில் இந்த இயற்கை விவசாயம் மேலும் பரவலாக்கப்படும். அரசாங்கம் மனசு வச்சு இந்த இயற்கை விவசாயத்துக்கென்று ஒரு திட்டமிட்டு பல்கலைக்கழக டிஎன்ஏயு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் இந்த இயற்கை விவசாயத்துக்கு உண்டான சிலபஸை இன்னும் அதிகரிக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னா 4th இயரில் 2nd செமஸ்டரில் மட்டும் ஒரு சிறு பகுதியாக இயற்கை விவசாயம் வருது. இதை மாற்றி ஒவ்வொரு வருடமும் இயற்கை விவசாயத்துக்கு உண்டான பாடப்பகுதிகளை சேர்க்கும்போது எதிர்காலத்தில் நமக்கு நல்ல உணவுப் பொருள் கிடைக்கும். 60-65களில் ஏற்பட்ட பாதிப்பினால் பசுமை புரட்சி வந்தது என்பது உண்மை. அது அன்றைய சூழ்நிலை. கால மாற்றத்திற்கேற்ப அனைத்தும் மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த மாற்றத்தை இப்போ நம்ம கொண்டு வரணும். எம்எஸ் சுவாமிநாதன் ஐயாவே இப்போ வந்து ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு வச்சுருக்காரு. என்ன விதமான ஊக்குவிப்பு செய்யப்படும் இப்போது அந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆக மக்கள் மனது வைத்தால் அனைத்தையும் மாற்ற முடியும். தயவு கூர்ந்து விவசாய பெருமக்கள் நாமும் நல்லா இருப்போம், நம்ம பொருள் கொடுக்குற நுகர்வோரும் நல்லா இருக்கணுன்ற இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். தென்னை மரத்தில் வருகின்ற வருமானம் என்னுடைய அப்பா காலத்தில் அவர் விவசாயத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு 80லிருந்து 125 காய் வரைக்கும் ஒரு தென்னை மரத்தில் கிடச்சிருந்தது. இப்போ நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறின பிறகு 2009 இருந்து இப்போது 2019 வரைக்கும் 10 வருட காலத்தில் எனக்கு மண் வளம் பெற்றிருக்கு. மலடாக இருக்கின்ற மற்ற பகுதியில் இருக்கிற மண்ணை விட என்னுடைய மண் வந்து வளம் வந்திருக்கு. அதனால்
தென்னையினுடைய உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. ஒரு மரத்திற்கு சராசரியாக 200லிருந்து 225 காய்கள் எனக்கு கிடைக்குது. அந்த காயினுடைய தரமும் நல்லா இருக்குது. 3 வகையாக காயை பிரிப்பாங்க தரப்படுத்தும் போது. முதல் தரமான காய், அதுக்கடுத்து 2வது தரம், 3வதாக இருக்கிற குச்சிக்காயின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த சிறு காய்களுடைய எண்ணிக்கை குறைந்து காய்களுடைய பெரிய சைஸில் அந்த காய்ங்க இருக்குது. வளமான பூமியாக இருக்கிறதுனால இடையில் ஊடு பயிர் பண்ணலாம். வாழை வைக்கும்போது வாழைக்கு கட்டுகின்ற தண்ணி மட்டுமே போதும், அது தென்னைக்கும் சரியாகிவிடும் என்பது இந்த பண்ணையினுடைய எடுத்துக்காட்டு. தனியாக தென்னைக்குன்ற அந்த உரம் இடும்போது வாழைக்கு இடுகின்ற உரமே தென்னை எடுத்துக்குது. என்ன உரம் போடுறோன்னு பார்க்கும்போது ஊட்டமேற்றிய தொழு உரம், அது பஞ்சகவியாவை சேர்த்து சிபிபி சேர்த்து ஊட்டமேற்றிய தொழு உரம். அதுக்கடுத்து ஒவ்வொரு மரத்துக்கும் 250 கிராம் இருந்து 500 கிராம் வரைக்கும் பொங்கு முன்னாக்கு கொடுப்பேன். 100 கிராம் வெப்ப முன்னாக்கு கொடுப்பேன். கொடுத்து தொழு உரம் போட்டு பூமிக்குள்ளே மறைஞ்சாப்படி அதை அந்த உரங்களை கொடுக்கும்போது 3 முறை கொடுப்பேன். ஒரு வருடத்தில் சிறுக சிறுக கொடுக்கும் பொழுது அந்த மரம் நல்ல வளமான மரமாக மாறியிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், மற்ற அருகில் இருக்கின்ற மரங்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும். மழைக்காலங்களில் எப்படி ஒரு குளிரான தன்மை இருக்குமோ அந்த தன்மை இந்த பூமியில் நிலவும். அதுக்கு தேவையான உயிராற்றல் வேளாண்மையினுடைய இடுபொருள்களை நான் பயன்படுத்துகிறேன். பொதுவாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், தேங்காய் பிஞ்சி உதிர்றது இருக்காது. ஆன்சிலிக்கா என்ற ஒரு பொருளை நான் கொடுக்கும் பொழுது, உயிராற்றல் வேளாண்மையினுடைய இடுபொருளை பயன்படுத்தும் பொழுது அது இந்த பிஞ்சு உதிர்தல் கூட நின்று போகுது. ஆக நிறைய சிறுக சிறுக தேடுதல் இருக்கும் பொழுது நமக்கு புதியவற்றை கற்றுக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் இது மாதிரி ஸ்டென்ச் வெட்டந்தெல்லாம் 2009 பொள்ளாச்சி பகுதியில் போய் பார்த்துட்டு அவர்கள் எப்படி நிர்வாகம் செய்கிறாங்க, அதே போல் மக்கள் டிவியில் சுத்தோறும் தென்னை மரத்தை சுத்தோறும் காடி அமைச்சு அதில் உரிமட்டையை அடுக்கி இருப்பது போலவும் பார்த்தேன். அதே போல் இது மாதிரி காடி அமைச்சு போட்டிருக்கிறதும் பார்த்தேங்க. இது எல்லாமே இங்கே நம்ம உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதுக்காக அந்த வருடமே இவ்வாறு அந்த காடி எடுத்து 6 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஏர் உழுறேன். இப்போ இருக்கிற இந்த செடி கொடிகள் எல்லாத்தையும் சம்மரில் கட் பண்ணி இந்த காடியில் மொத்தம் போட்டுருங்க. வருஷத்துக்கு 2 முறை பணியாட்களை வச்சுட்டு நானும் கூட சேர்ந்து செய்வேன். இந்த பள்ளத்திலே போட்டுரும்போது அது மக்கி நல்ல உரமாக காய்ந்த ஓலை, பாலை, பன்னாடை, ஒரு சின்ன சிறிய அளவில் ஒரு காடு மாதிரி பொன்னாவரை மரம்னு சொல்லுவாங்க, அதை வளர்த்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 சென்ட்டில் மரம் வளர்த்துருக்கேன். அதனுடைய தழைகளை வெட்டின்னு இந்த காடியில் போட்டுருவேன். இது மக்கறதுக்காக டீகம்போசர் வருவதற்கு முன்பே சாண கரைச்சல் சொல்லுவாங்க. பசுமாட்டு சாணத்தை கரைச்சி அதன் மேலே அங்கங்கே தெளிச்சேன்னா அது அப்படியே மக்கும், வேகமாக மக்குவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். இப்படி இந்த தென்னையோடு சேர்ந்து பல ஊடு பயிர்களை செய்யும்போது ஒரே ஒரு கிராப்பை மட்டும் நம்பி வருமானம் இல்லாமல் பலவிதமான வருமானங்களை கொண்டு வருவதற்குண்டான வழியில் முருங்கை நட்டுருக்கேன். அப்புறம் காய்கறிகள் வீட்டுக்கு மட்டும்தான் நட்டுருக்கேன். மற்ற பழமரங்கள் நிறைய இருக்குது. அதிக விளைச்சல் இருக்கும்போது அதை சந்தைப்படுத்திடுவேன். நல்ல நுகர்வோராக பார்த்து அந்த பழங்களை கொடுப்பேன். இலவசமாக கொடுக்குறது தான் அதிகம், விற்பனை என்பது மிக குறைவு. பெரும்பாலும் இந்த பார்க்கக்கூடிய இந்த விவசாய அன்பர்களுக்கு என்னுடைய வேண்டுதல் என்னென்னா, தென்னை விவசாயத்தை மட்டும் செய்கிறவங்க எனக்கு தெரிந்து பெரும்பான்மையான இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, மாட்டு தீவன புல் மட்டும் நட்டுட்டு மாடு வளர்க்குறதுக்கு மட்டும் அந்த இடத்த பயன்படுத்திக்கிறாங்க. என்னுடைய வேண்டுதல் என்னென்னா, பல வருமானம் வருவது போல் இதை மாற்றணும். குறுகிய பரப்பில் தண்ணி கட்டும்போது தண்ணி சிக்கனை வரும், அந்த இடத்துல பல வகையான பயிர்களை செய்ய முடியும். ஒரு 50 வருடத்துக்கு மேலாக இருக்கின்ற தென்னை மரங்களுக்கு இடையில் பலதானியங்கள் விதைச்சி அதிலேருந்து ஒரு வருமானம் பார்க்கலாம். வாழை மூலிமா ஒரு வருமானத்தை பார்க்க முடியும். வாழை நான் சென்ற முறை நட்டும்போது 7 வருட காலத்திற்கு அந்த வாழையை தொடர்ந்து அப்படியே பயன்படுத்திட்டு இருந்தேன். இது இந்த வருடம் தான், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழை இந்த வருடம் நட்ட வாழை செழுமையாக தான் இப்போ வளர்ந்துட்டுருக்கு. 3 வருடம் குறைஞ்சபட்சம் நல்ல பலனை தரும். ஒருவேளை நான் இதையே வேறு மாதிரி நட்டிருந்தேன்னு வச்சுங்க, டென்சிட்டி முறையில் நட்டிருந்தாக்கா வாழை இலைக்கு மட்டுமே கூட விற்பனை செய்து ஒரு வருமானத்தை கொண்டு வர முடியும். அது இப்போ ஊடு பயிர் இந்த சிறு வெங்காயத்தை நடலாம். சிறு வெங்காயத்தின் மூலிமா வருமானம் வந்திருக்கு, அதையே நான் நட்டிருக்கேன் ஏற்கனவே. ஆக ஒரே ஒரு கிராப்பை மட்டும் நம்பி இல்லாமல் பலவிதமான பயிர்களை செய்து அப்பப்போ வருமானம் வருவதுக்கு ஈட்டக்கூடிய அடிப்படையில் நாம் மாறும்பொழுது நல்ல ஒரு நிலையில் நம்ம வருமானத்தில்
பார்க்க முடியும். ஒரு நம்மை நாமே திடப்படுத்தி கொள்வதற்கும் தினப்படி உண்டான செலவுகளை நாம் சந்திப்பதற்கும் கால்நடைகளை சார்ந்து இல்லாமல் அதுக்கு அடுத்த நிலையில் இது மாதிரி கொடி வகைகள் பயிர்கள் செய்யலாம். அந்த பக்கம் நான் வந்து பூசணிக்காய் போட்டிருக்கேன், அதே போல் சுரக்காய் போட்டிருக்கேங்க. நிறைய கொடி வகைகள் போட்டு நான் இதில் லாபத்தை பார்த்துருக்கேன். எனவே பல தானியங்களை விதைத்து மண் வளத்தை மேம்படுத்துவதற்கும் அது பயன்படுது. அவனுடைய வேர் முடிச்சுகள் இருக்கிற அந்த நைட்ரஜன் வந்து நைட்ரேட்டாக மாற்றி கொடுக்கறதுக்கு அது உதவிகரமாகவும் இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய தானியங்கள் நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கும் அல்லது விற்பனைக்கு அளிக்கின்ற நிலையில் கூட அது மாறலாம். அது ஒவ்வொருடைய கண்காணிப்பை பொறுத்து, அந்த செடியினுடைய வளர்ச்சிக்கு தருகின்ற ஊக்கிகளை பொறுத்து இது மாற்றமடையும். நான் வளர்ச்சி ஊக்கிக்காக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா, அந்த சிபிபி என்று சொல்லக்கூடிய மூலிகை சாண உரம் தான் வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்துகிறேன். அதுக்கடுத்து பஞ்சகவி பயன்படுத்துகிறேன், ஜீவாமிர்தம் பயன்படுத்திகிட்டு இருக்கேன், ஊட்டமேற்றிய தொழு உரம் பயன்படுத்தின்னு இருக்கேன். ஆக பார்க்கின்ற அந்த விவசாயிகள் அனைவரும் பல்வகை பயிர் செய்து பணப்பயிராக இருக்கக்கூடிய இந்த வாழையை நடும்பொழுது நமக்கு அது வாழையினுடைய கிழங்கில் இருக்கக்கூடிய தண்ணீர் தென்னை மரத்தினுடைய வேருக்கும் அது தேவைப்படும் போது தண்ணியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குதுங்க. ஆக பல தானிய விளைவிக்கக்கூடிய பல பயிர்களை விளைவிக்கக்கூடிய ஆற்றலை விவசாயிகள் பெற்றுக்கணும். ஆக எல்லோரும் நலமுடன் வளமுடன் வாழணும்னு இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு, மக்கள் டிவி என்னுடைய நிலத்துக்கு வந்து இதை பதிவு செய்திருக்கு மிகுந்த நன்றியை செலுத்துகிறேன். மக்கள் டிவி நானும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விவசாயியாக இருக்கின்றேன். இயற்கை விவசாயத்துக்காக நிறைய தகவல்களை தந்து கொண்டிருந்த, ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக தகவலை தந்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஊடகமாக இருந்துச்சு. மக்கள் டிவியினுடைய அனைத்து நிகழ்வுகளும் பார்த்துருக்கோம். இப்போ நிறைய அந்த மலரும் பூமி நிகழ்வுகள் யூடியூப்பில் வந்த பிறகு அதை பார்க்கின்ற வாய்ப்பு. என்னுடைய நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்க, அவர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஐயா பேர் வந்து சுந்தரமூர்த்தி அவர்கள், விவசாயி உறவினர், தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரர், எனக்கு அப்பப்போ ஆலோசனை செய்யக்கூடிய நண்பர். இவர் என்னுடைய உறவினர், பக்கத்து நிலத்துக்கு சொந்தக்காரர், குமரேசன்னு பேருங்க. குமரேசன் என்னுடைய நிலத்துக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய நிலையில் அவர் இருக்கார். ஏர் உழுதல், இந்த பார் பிடிக்கிறதுக்கெல்லாம் அவர் உதவி பண்ணுவார். அதுக்கடுத்தா என்னுடைய நண்பர் இளங்கோவன், இந்த விவசாய வேலைகளில் முழுக்க எனக்கு வலதுகரமாக செயல்படக்கூடிய ஒரு நண்பராக அவர் இருக்கார். அடுத்தா அவர் விஜயகுமார், கிராமத்தில் குமார்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், அவர் தான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிறாரு. ஒரு வேலையை கொடுத்துட்டு நம்ம செய்ப்பா அப்படின்னாக்கா அதில் 100% ஈடுபாடுடன் செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பர்.